கீரை சாம்பார். சுடு சோத்துல நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து இந்த சாம்பார் நல்லா அள்ளி எடுத்து ஊற்றி சாப்பிட்டு பாருங்க, தேவாமிரதமா இருக்கும். துவரம் பருப்பை 2 தடவை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. அளவா தண்ணி சேர்த்திட்டு ஒரு பெரிய பழுத்த நாட்டு தக்காளி, கொஞ்சமா விளக்கெண்ணெய், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகம் சேர்த்து குக்கரை மூடி 3 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, 2 வரமிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் வீட்டில் செஞ்ச சாம்பார் பொடி சேர்த்திருக்கேன். எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சிருந்த துவரம் பருப்பை கரண்டியிலே நல்லா மசிச்சு விட்டு உள்ள சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சமா உப்பு சேர்த்து கொதிக்க வைக்கலாம். உங்களுக்கு புளி வேணும் அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் புளி பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கீரையில இருக்க இரும்பு சத்து நம்ம உடம்புல ஒட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் கீரையில புளி சேர்த்த மாட்டேன். இந்த முருங்கைக்கீரையை உள்ள சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா தளத்தலன்னு கொதிக்க வச்சுடுங்க. கடைசியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்தீங்கன்னா கீரை கடுத்து போகாது. அவ்வளோதான், அட்டகாசமா இருக்கும்.